உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. இந்த மண்ணு லோடு லோடா போயின்னு தான் இருக்குது. நாங்க சொன்னதுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காத ஊர்காரன்ற ஒரு மரியாதை இல்லாத இந்த ஏரி புதக்குழி மாதிரி வாய்ச்சதுனால இறங்கிறதுக்கு எங்க இறங்குறோம் மாடு கண்ணு எதுவுமே தெரியாது. எல்லாமே நம்பர் 68 நத்தாநல்லூர் கிராமம் ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவர் நான். எங்கள் ஊரில் ஏரியில் ஏரி டெண்டர் விட்டாங்க. டெண்டருக்கார் வந்து நாங்கள் போய் கேட்க சொல்ல 2 மீட்ரு தான் ஆழம் எங்களுக்கு விட்டுக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் 2 மீட்டர் தான் 6 அடி வரும். நீங்கள் 6 அடி வாரீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் ஏரியில் போயிட்டு. அவர் நாங்கள் சொன்னதையும் மதிக்காத என் அளவுக்கு மீறி 16 அடி 20 அடி வேற ஆழத்துக்கு வாடுறாரு. எங்க அந்த ஏரி வந்து மோட்டில் வாரிக்கிறதுனால பள்ளத்தில் தண்ணி நிற்குது. எங்களுக்கு ஏரியில மதுகு வழியா தண்ணி போய் எங்களுக்கு நீர் பாசனத்துக்கு முடியாது. 1200 ஏக்கர் எங்க ஏரி நத்தாநல்லூர் ஏரியில இருக்கு. ஏரி கீழே இருக்கு. மதுகு வழியா தண்ணி போகாது. பாய்ச்சி வரையும் சரியா பாயாது. எல்லாம் ஏரியிலே தான் தண்ணி நிற்கும். ரொம்ப பாதிப்பு உண்டாகுது. இதனால வந்து எங்க பேரன் பேத்தி பேரன் பின்னோருங்கள் வந்தாங்கன்னா இந்த ஏரி புதக்குழி மாதிரி வாய்ச்சதுனால இறங்குறதுக்கு எங்க இறங்குறோம் மாடு கண்ணு எதுவுமே தெரியாது. எல்லாமே இதுவாக தான் போயிடும். எல்லாமே இதுவாகிடுங்க. அதுக்கு வந்து நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணோம். எந்த இதுவும் எடுக்கல. இந்த மண்ணு லோடு லோடா போயின்னு தான் இருக்குது. நாங்கள் சொன்னதுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காத ஊர்காரன்ற ஒரு மரியாதை இல்லாத போயின்னு இருக்குதுங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணி பார்த்தோம். தாசில்தாருக்கு கொடுத்தோம். தாசில்தார் வந்தார். இப்போ வாலாஜாபாத் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரும் வந்து பேசினார். பேசின பிறகு இது ஒரு வழி பிறக்குன்னு இருக்கும். நீங்கள் தான் பார்த்து இது பண்ணி செய்து போயிட்டோம் ஐயா. இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த ஏரியில் மண் எடுக்கிற லாரி பூரா ஊர் மக்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டோம். லாரி மொத்தம் நிப்பாட்டிட்டோம். எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். ஆர்ஐ மூலமாகவும் ஃபோன் பண்ணோம். விஓவுக்கு ஃபோன் பண்ணோம். விஓ ஆர்ஐக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் தாசில்தார் இந்த இடத்துக்கு வரல. வாலாஜாபாத் இன்ஸ்பெக்டர் வந்தார். ஆர்ஐ வந்தாங்க. இவங்கள வரைக்கும் பேசினாங்க. லாரி மட்டும் நாங்கள் நிப்பாட்டி வச்சிருந்தோம். மறியல் பண்ணி நிப்பாட்டி வச்சிருந்தோம். ஆனால் அவங்க வந்து பேச்சுவார்த்தை பேசின பிறகு அவங்க போயிட்டா. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் மேல் அதிகாரி வந்து எடுக்கணும். தாசில்தார் வரவே வரலங்க. இதுக்கு வேற என்ன செய்யணும் செய்து தான் பார்க்கணுங்க. 8/7/2025 அன்னைக்கு எங்களுடைய பெரிய ஏரியை தூர்வார அனுமதி வழங்கப்பட்டது. அந்த நாள் முதல் 6 அடிக்கு வரைக்கும் தான் வந்து மணல் அள்ளணும். ஆனால் இங்கே வந்து 25 அடியும் 15 அடிக்கு மேலேயும் மணல் அள்ளுறாங்க. இதனால என்ன ஆகுதுனாக்கா எங்களோட ஏரிக்கரை கீழே 1000 ஏக்கர் நாங்கள் இந்த பெரிய ஏரியை நம்பி தான் விவசாயம் பண்றோம். இந்த 1000 ஏக்கர் பெரிய ஏரி வந்து விவசாயம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால பொதுமக்களாகிய நாங்கள் அனைவரும் வந்து இங்க லாரியை வழிமறைத்து முற்றுகையிட்டதும் வாலாஜாபாத் காவல் ஆய்வாளரும் மற்றும் வில்லேஜ் கிராம நிர்வாக அலுவலரும் இங்க வந்து எங்களுடைய பேசினாங்க. பேசிட்டு இந்த ஆழம் அதிகமாக உள்ள பகுதியை நாங்கள் மண்ணை கொண்டு மூடி திரும்ப சமதளப்படுத்துறோம் அப்படின்னாங்க. ஆனால் சமதளப்படுத்தும் போது மண்ணை கொண்டு மூடும்போது அந்த இடம் மழை பெஞ்சதுனா வந்து புதக்குழியா மாறிடும். புதக்குழியா ஆகும்போது மக்களுக்கு மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும். அதனால நாங்க இங்க என்ன சொன்னோம், தாசில்தார் அவர்கள் வரணும், வந்து இங்க வந்து அளவு எடுக்கணும். அளவு எடுத்தாதான் வந்து அவரு தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் தாசில்தார் அவர்கள் வரல. எனவே எங்களது கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி தூர்வாருவதற்காக சொல்லியிருந்தோம். அதனால் தூர்வாருவதற்காக அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் எங்கள் ஏரியில் தூர்வார அந்த இடத்தில் மட்டும் தூர்வார வேண்டிய சொன்னிய இடத்தில் தூர் வாரவில்லை. அவர்கள் தேவையில்லாத இடத்தில் வாருகிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வண்டி 10 வீல் வண்டி 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி மண்ணு வாடுறாங்க. 1000 வண்டி போகுது. ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு 10,000 ரூபாய்னா 1000 வண்டிக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் ஆச்சு. ஆனா இவங்க இதுவரையிலும் 20 நாளுக்கு மேல இந்த மண்ணை வாரிட்டாங்க. அப்போ 20 கோடி ரூபாய் மண்ணை வாரி இருக்கிறாங்க. எத்தனை கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு இது டெண்டரா விட்டுருக்குது? அப்போ எத்தனை கோடி ரூபாய்க்கு இந்த நாள் வரலாம் வாரி இருக்கிறாங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு வாருவாங்கன்னு ஒரு சின்ன கணக்கு போடுங்க. நல்லா 20 கோடி ரூபாய் இன்ன வரலாம் வாரி இருக்குது. அது மட்டும் இல்ல, எங்க விவசாயிக்கு வந்து மண்ணு வாரணும்னா அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறாங்க. எங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்கறாங்கன்னா கலங்கல் மட அளவு வரலாம் தான் மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறாங்க. ஆனா அவங்க டெண்டர் விட்டுறவங்க வாரி இருக்கிறது 20 அடி ஆழம் வரலாம் மண்ணை வாடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இதனால வந்து மண்ணை எடுக்கக்கூடாதுன்னு அனைத்து லாரியும் வந்து கிராம மக்கள் ஒன்று கூடி லாரிகளை நிறுத்தின பிறகு காவல்துறை அதிகாரியும் RIVI இவங்க வரலும் மட்டும் வந்து ஒரு தீர்வை சொல்றாங்க. இனிமேல் நடக்காது,
இவங்க ஏற்கனவே இதே மாதிரி 3 முறை சொல்லிட்டாங்க. இது 4வது முறை இந்த தீர்வு இதே மாதிரி சொல்லிக்கினே போனா எங்க ஊர் ஏரியை வாழிடுவாங்க. எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு அப்புறமா வர 4 தலைமுறையும் இந்த ஏரியில தான் விழுந்து சாகக்கூடிய நிலைமை வரும்போது இருக்குது. அந்த மாதிரி வாடுறாங்க. வார வேண்டிய ஆழம் வந்து 6 அடி தான். ஆனா இவங்க 6 அடி வாரல. அவங்க வாரி இருக்கிறது 20 அடிக்கு மேல வாரி இருக்கிறாங்க. அதை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால வேண்டி நாங்கள் அதை தடுத்து நிறுத்தணும், சம பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னதுனால இப்போ இங்கே இருக்கிற வாகனத்தெல்லாம் கிராம மக்கள் ஒன்று கூடி வெளியில் விட்டுருக்கோம். இவங்க சரி செய்து கொடுத்த பிறகு அடுத்தது நடவடிக்கை என்னங்கிறத சொல்ல போகிறோம். அப்படி இல்லைன்னா திரும்ப எப்போதும் போல நாங்கள் நடு ரோட்ல தான் வந்து உட்காரோம். இப்போ வண்டியை மறைச்சோம், அடுத்தது வண்டியை மறைக்க முடியாது. நடு ரோட்ல வந்து எங்களுக்கு தீர்வு என்னன்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசை முறையிட போகிறோம். அதுக்கான வழியை இது மூலியமா தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.